எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்திரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. In the merciful name of Lord Jesus Christ, to this wonderful Sunday morning service. Thank you for all of your support to early coming after 8 o'clock to 10 o'clock Sunday service morning. Really, well, you have cooperated with the church to follow this time. We pray for all the prayer requests of the church and also pray for the word of God. Please utilize all of these days prayers in the church. Without the prayer, we cannot prevail the devil. We cannot break the barriers of the devil. So prayer is very important in the spiritual life. ஜெபம் இல்லாமல் தடைகளை உடைக்க முடியாது, சாத்தானுடைய தடைகளை மேற்கொள்ள முடியாது. அதனால ஜெபம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்று. We will see many more hours in the television, on Facebook or YouTube from the sermon and new song. We may enjoy that, but it's not a spiritual growth. God would not deny that. அதிக நேரங்களை நாம் செல்போனிலோ டிவியிலோ ஏதாவது பாட்டு கேட்கறதுலயோ பிரசங்கம் கேட்கறதுலயோ எதையாவது பயன்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் அதில் பிரியப்படவில்லை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே தேவனோடு நம்ம உறவுகளை கர்த்தர் பிரியப்படுகிறார். Please listen that it should not be an alternate to the prayer. ஜெபத்துக்கு ஆல்டர்னேட் அதுக்கு இது எதுவுமே இணையாக எதுவுமே. ஜெபம் பண்ற நேரத்தை விட்டுட்டு அதை பார்த்து அதுல ஒண்ணுமே கர்த்தர் அதை இப்படி வைக்கல. நம்ம சொல்லுவாமே, God insisted to each and every believer to pray a personal prayer and also pray in the church for the deliverance of the people for so many things. நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் அது மட்டும் இல்ல, சபையில எல்லாரோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் அநேகரை விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் அதை தான் பயன்படுத்துகிறார். Okay, let's come back to the word of God. Last Sunday we meditated about the reputation and filled by the Holy Spirit and used by God to the church. Somebody. போன வாரம் ஒரு சிலரை ஆண்டவர் நற்சாட்சியோட தெரிந்தெடுத்து பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்து அவர்களுடைய நற்சாட்சி குறித்து கவனித்தோம். அது மட்டுமல்ல கர்த்தருடைய தெரிந்து விடுதலை பற்றியும் போன வாரம் நாம் தியானித்தோம். Three things was important expected by the apostles: with reputation and filled by the Holy Spirit and wisdom to serve the people. மூன்று காரியத்தை குறித்து பார்த்தோம். நற்சாட்சி, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுதல், அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு சர்வ் பண்றது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது. The second thing is
the apostles expected from the people, one who filled by the Holy Spirit, they decided to bring the people to serve the people. அது மட்டுமல்ல, இரண்டாவது காரியமாக இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் தேவனுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டார்களோ, ஆவியினால் நிரப்பப்பட்டார்களோ, அவர்கள் தான் தெரிந்தெடுக்கப்பட்டு ஜனங்களுக்கு சேவை செய்ய அர்ப்பணிக்கப்பட்டார்கள். Today we are going to listen about the Philip, the evangelist. இன்றைக்கு நாம் தியானிக்க போறது பிலிப் என்கிற ஒரு சுவிசேஷகரை பற்றி. That person was selected by the apostles to serve the people. அவரும் அப்போஸ்தலர்களாலே தெரிந்தெடுக்கப்பட்டு ஜனங்களுக்கு சர்வ் பண்ண தெரிந்தெடுக்கப்பட்டார். His starting was in a simple way to serve to people, the believers. அவருடைய துவக்கம் மிகவும் சாதாரண விதத்தில் இருந்தது. ஜனங்களுக்கு அவர் சர்வ் பண்றவராக, பந்தி விசாரணை பண்ணுகிறவராக இருந்தார். He was filled by the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார். He was taken and he was chosen by the apostles to serve the people. அவர் அப்போஸ்தலர்களால் தெரிந்தெடுக்கப்பட்டு ஜனங்களுக்கு பணிவிடை செய்ய தெரிந்தெடுக்கப்பட்டார். Point number first is the Philip starting was very nearly it's what I say least a lost thing. முதல் காரியமாக நாம் கவனிக்கிறது பிலிப்பினுடைய ஆரம்பம் மிகவும் அற்பமாக இருந்தது. Suppose if you start with a 1 rupee from zero, please don't be weary or tired in your spirit. நீங்கள் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா ஒரு காசு கூட இல்லாத நிலைமையில இருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், ஆவியில பலப்படுங்கள். The starting of the Philip was from zero. He was a servant to serve the people. பிலிப்பினுடைய ஆரம்பம் மிகவும் அற்பமாக இருந்தது. முதலாவது பந்தி விசாரணை செய்கிறதை அவர் தெரிந்தெடுத்தார். The Bible is a long journey. Bible didn't quote each and every deeds of the Philip. In what way he served to the people. அவர் என்னென்ன செய்தார், பிலிப்பு ஜனங்களுக்கு என்னென்ன விதத்திலே உணவு பரிமாறினார், எந்தெந்த விதத்திலே பந்தி விசாரித்தார் என்று சொல்லி ஒவ்வொன்றாக இங்கே வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. But in a way of satisfaction, he served to the people through the Holy Spirit with a humble heart. He served to all the people, thousands of people who were assembled in the first church in Jerusalem. எருசலேமிலே முதல் சபையிலே பரிசுத்த ஆவி மூலமாக தாழ்மையின் இருதயத்தோடு ஜனங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க தன்னையே தாழ்த்தி பரிசுத்த ஆவியுடைய துணையோடு அவர் ஊழியம் செய்து வந்தார். This is the point number first is very important before the sight of God. முதல் குறிப்பு கர்த்தருடைய பார்வையில் மிகவும் முக்கியமானது. இன்னைக்கு ஊழியத்திலும் ஆண்டவர் ஜீரோல இருந்து தான் தொடங்குறார். சொல்லுங்க சொல்லுங்க. Nowadays so many Pentecostal churches around India and around the world. இன்றைக்கு உலகத்திலும் இந்தியாவிலும் அநேக பெந்தேகோஸ்தே சபைகள் இருக்கிறது. The Pentecostal churches is growing more and more. பெந்தேகோஸ்தே சபைகள் மிகவும் அதிகமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. Lakhs of people they are coming to pray, to get the healing, to get the pleasure and peace and blessings from their churches. லட்சக்கணக்கான மக்கள் ஜெபிப்பதற்காகவும் தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவதற்காகவும் சுகம் அடைவதற்காகவும் சபைக்கு வருகிறார்கள். Extremely, the Pentecostal churches is growing around the world. உலகம் முழுவதும் பெந்தேகோஸ்தே சபைகள் மிகவும் வேகமாக வளர்கிறது. But in USA, in UK, in Australia, and Canada, a lot of European world nominal churches are closed down one by one. ஆனால் USA, UK, கனடா இது போன்ற அந்த வேலை நாடுகளில் எல்லாம் நிறைய சபைகள் சும்மா பாரம்பரியமாக கீழே வந்து கொண்டே இருக்கிறது. They are closing their churches every for approximately one statistic says nearly 450 churches are being closed every year in foreign countries. வெளிநாடுகளிலே ஒவ்வொரு புள்ளி விவரம் சொல்லுகிறது 450 சபைகளுக்கு மேலாக ஒவ்வொரு வருடமும் க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க, சபைகளை மூடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது. The people, the youngsters, nobody wants to go to church to worship God. இளைஞர்களுக்கோ ஜனங்களுக்கோ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அவரை ஆராதிக்க மனமில்லை. Lots of Protestant and nominal churches are being closed nowadays. நல்ல புரொட்டஸ்டன்ட் சபைகள், பாரம்பரிய சபைகள் எல்லாம் இப்பொழுது மூடிக்கொண்டே வருகிறாங்க. Why? ஏன்? Their leaders is not capable to have the people in the church. அவங்களுடைய அதிகாரிகள் மேல உள்ளவங்க ஒரு தகுதி இல்லாத நிலைமையில சபையில அவர்கள் தள்ளப்பட்ட நிலைமையில தகுதி இல்லாதவங்களா இருக்கிறதுனால The leaders is not model to the church. சபையை நடத்துகிறவர்கள் மாடலாக மாதிரியாக சபையில இல்லாததுனால The leaders and the elders of the church, the pastors of the church is not a model to the church. சபையில் இருக்கிற மூப்பர்கள் போதகர்கள் சபைக்கு மாதிரியா இல்லாததுனால சபையை மூடிக்கொண்டிருக்கிறார். Simply the people are criticizing that all the elders and pastors are criminals. So we do not want to go to church. What is the use of the church? எல்லா போதகர்களும் மூப்பர்களும் அங்க இருக்கிற எல்லாருமே குற்றவாளிகளா இருக்கிறாங்க, அங்க நாங்க எப்படி போவோம், சபைக்கு போற எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. We are fearful to send our children to the churches because they have been raised by the fathers who is appointed by the church. எங்களுடைய பிள்ளைகளை அனுப்பவே பயமா இருக்கு, சபைக்கு போறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா அவங்க அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் இந்த பிள்ளைகளை தேவமா நடத்துவாங்க, கெட்ட நடத்துவாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க. I'm not lying in the church, but it's true. It's happening around the world. நான் போய் சொல்லல, சபையில இது எல்லா இடமும் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது.
Nowadays, that's why a lot of Pentecostal churches, the spiritual churches, have a quality. If you want to be a minister of God, to serve God in the church, they have a quality. First, come and serve. அதனாலதான் இன்னைக்கு பல பெந்தைக்கோஸ்தே சபைகளில ஒரு முறையை வைத்திருக்கிறாங்க. ஆண்டவருக்காக சேவகம் பண்ணணும், ஆண்டவருக்காக முன்னே வரணும், முதல்ல தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு வரணும். Serve பண்ணும்போது சேவை செய்யணும். சொல்லுங்க ஆமென். I want to testify of a good man, a good pastor. Now he's a leader of a lot of denominations. நான் ஒரு மனிதரை பற்றி சாட்சி சொல்ல போறேன். அவர் இப்பொழுது அநேக நிறுவனங்களுக்கு தலைவராக இருக்கிறார். சென்னையில் இருக்கிறார். He was a wonderful, educated person. I think on that time he was finished PhD. He was a good scholar. He was touched by God. He came to the church and met the pastor. Pastor, I want to be a man of God to serve God. Please accept me. I want to do the ministry. அவர் ஒரு நல்ல படித்த மனிதர். நான் நினைக்கிறேன் PhD படித்திருப்பார்னு நினைக்கிறேன். நல்ல படித்த நல்ல பண்டிதர். அவர் ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல வந்தார், போதகத்துல வந்து நான் ஊழியம் செய்ய வேண்டும் சொல்லி கேட்டார். He was a loving man. He was a good devotee. He was a pious and prayerful man. He was a holy man. Every qualification he has. அவரிடத்துல எல்லா தகுதிகளும் இருந்தது. அவர் நல்லா ஜெபிக்கிற மனுஷன், நல்ல ஆவிக்குரிய மனுஷன். அவரிடத்துல தகுதிகள் எல்லாமே இருந்தது. That pastor was a very simple man. ஆனால் அந்த போதகர் ரொம்ப சாதாரண மனிதன். If you want to come to the Lord, do you want to serve to God in the church? சபைக்கு நீ வந்து அவருக்கு ஆராதனை செய்யணுமா, அவருக்கு சேவகம் பண்ணணுமா? Do you want to serve God as a full-time minister in the church? சபையில முழு நேர ஊழியக்காரனாக இருக்கணுமா? Lifelong you want to be a servant of God, to serve faithful God according to the good doctrine, to be in the church of God? சரியான உபதேசத்தை போதித்து சரியான முறையில ஆண்டவருடைய சபையை வழிநடத்துகிற ஒரு மனுஷனாக நீ இருக்கணுமா? Amen. Come. வா. First சொன்னது சொல்லாமே ஒரு சர்டிபிகேட் பூரா கிழிச்சிங்க போடுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க ஆமென். Come and destroy all the certificates you have, all the academical qualifications, certificates which you have got all these years. Come and put it there. நீ ஸ்கூல்ல காலேஜ்ல படித்த எல்லா சர்டிபிகேட்டையும் கொண்டு வந்து கிழித்து போடுன்னு சொன்னார். Hallelujah. Come if you listen to the word. எத்தனை பேர் இதை கவனிக்கிறீர்கள்? Person. அவர் ரொம்ப திகிரடைந்தார். What is it? How long years I studied and got the certificates. I'm a scholar. I'm equal to doctor. நான் ரொம்ப நீண்ட நாளாக படித்து வைத்திருக்கிற சர்டிபிகேட். நான் ஒரு டாக்டருக்கு சமமாக டாக்டரேட் படித்திருக்கிறேன். Finally, he decided to break and throw it everything. நான் கடைசியாக முடிவெடுத்தார். தன்னுடைய சர்டிபிகேட்களை எல்லாம் கிழித்து போட அவர் முடிவெடுத்தார். Then what should I do, pastor? இரண்டாவது நான் அடுத்து என்ன செய்யணும் பாஸ்டர்? He said a simple work. ஒரு சாதாரண வேலை கொடுத்தார். Go and clean every toilet in the church. சபையில் உள்ள எல்லா லெட்டினையும் கழுவுறதுக்கு சொன்னார். How long years you know that? எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியுமா? 5 or 6 years, maybe long years. Sweep the church and arrange the church. Put the chairs in the place. Only work. He gives only work. 5-6 வருடங்களுக்கு மேலாக வேலை மட்டுமே அவருக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா சேரை எடுத்து போடணும், சபையை கூட்டணும், கிளீன் பண்ணணும், எல்லாம் கரெக்டா ஒழுங்குபடுத்தணும். வேலையை மட்டும் தான் அவருக்கு 5-6 வருடமா கொடுக்கப்பட்டது. All the humble works have been given to that particular man. எல்லா தாழ்மையான சாதாரண ஒர்க் எல்லாம் செய்யறதுக்கு இந்த மனிதருக்கு கொடுக்கப்பட்டது. Come and clean the church and the toilet and serve the people, inquiring the needs of the people. Go and do that, bring that, buy that. He was a servant to that pastor. சபை கிளீன் பண்ணு, டாய்லெட் கழுவு, அதசை இதசை, ஜனங்களுடைய குறைகளை கேளு, அங்க ஓடு இங்க ஓடு, எல்லாம் என்னென்ன வேலை எல்லாவற்றையும் செய்யும்படி அவர் சொல்லப்பட்டார். What had happened? You know that? என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? What was happened through that training? அந்த ட்ரைனிங் மூலமாக அவர் எதை கற்றுக்கொண்டார்? என்ன நடந்தது? He was checked by the pastor about his patience. அவருடைய பொறுமை குறித்து அந்த பாஸ்டர் சோதித்துக் கொண்டே இருந்தார். அவர் சோதிக்கப்பட்டார். His humbleness, his obedience, his faithfulness, his honesty. All these years, the pastor tested through every work which I have given to him. ஒவ்வொரு வேலைகளாக இவருக்கு கொடுத்து இந்த வருடம் முழுவதும் அவரை சோதித்து அவர் தாழ்மை உள்ளவரா, கீழ்ப்படிதல் உள்ளவரா, அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி பார்த்துக் கொண்டே இருந்தார். Again and again, lot of years, in every attitude, everything, he was tested by the pastor. அது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த பாஸ்டர் அவர் சோதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார். ஒவ்வொரு காரியங்களிலும் கண்காணிக்கப்பட்டார். He was listening every attitude, every countenance of that man when he received the work from the pastor. அந்த பாஸ்டர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வேலையிலும் அவர் எப்படி செய்கிறார், அவருடைய உண்மை, அவருடைய ஹானஸ்ட் ஒண்ணுமே அவர் சோதித்துக் கொண்டே இருந்தார். Finally, he was sent to the very village, very normal, very simple village. He was sent by the pastor to go take the in charge in that church. Under the control of the
church pastor. கடைசியாக அவர் சாதாரணமான ஒரு சின்ன கிராமத்துக்கு அனுப்பப்பட்டார். இவருடைய தலைமையின் கீழே அவர் அனுப்பப்பட்டார். இவருடைய தலைமையின் கீழ இல்ல. அங்க ஒரு படிக்காத பாஸ்டர் கீழ அவர் இருக்காங்க. நடந்து அங்க படிக்காதவர் படிச்சவர் தேர்றது ரொம்ப சிரமம். புரியுதா? ஏன்னா இவர் சொல்றது அவர் புரியாது. படிக்காதவர்களுடைய படிச்சவர்களுடைய உயிரோட இருக்கிறதே அவர் பேச புரியாது. ஏன்னா அவர் தப்ப சரின்னு சாதிச்சுட்டு இருப்பாரு. தப்ப சரின்னு சாதிப்பார் அவர். இவர் படிச்சது இதுதான் சரி அப்படின்னு இருப்பார். ஏபிபி எல்இ ஆப்பிள்னு சொன்னா அவர் வேற சொல்லுவார். அங்க ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. போய் படிக்காத பாஸ்டர் குக்கிராமத்துல போய் அவர் சொல்றதை கேட்டுட்டு சொன்னார். சொல்லுங்க ஆமென். That scholar went and humbled and served to that pastor without any murmuring. அவர் எந்த முறுமுறுப்புமே இல்லாமல் மிகவும் தாழ்மையோடு அந்த கிராமத்துக்கு போய் தன்னுடைய வேலையை ஆரம்பித்தார். In other words, he died in self. இந்த விதத்திலே சொல்ல வேண்டுமானால் அவருடைய சுயம் முழுவதும் சாவடிக்கப்பட்டது. How many of you understand that? Totally, he died to self himself. Just he was a total surrendered himself to serve to that pastor. Whatever he commanded, he ready to do that. தன்னுடைய சுயத்தை எல்லாம் சாவடித்து அந்த கிராமத்தில் அந்த படிக்காத பாஸ்டர் என்ன சொன்னாலும் அதை எல்லாம் செய்வதற்கு தன்னை முழுசும் அர்ப்பணித்து அந்த ஊழியத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். All the long years he was tested by that first pastor. அந்த முதல் பாஸ்டர் மூலமாக இந்த முழு வருடங்கள் அவர் சோதிக்கப்பட்டார். He asked the village pastor, what about the servant I have sent to you? நான் இடத்துல அனுப்பின அந்த பாஸ்டர் எப்படி இருக்காருன்னு சொல்லி அந்த கிராமத்துல அந்த பாஸ்டர் இடத்துல கேட்டார். The village pastor said, he's a good man, he's obedient, whatever I command, he's ready to do that, he's a fitting person. அந்த கிராம பாஸ்டர் சொன்னார், அவர் மிகவும் நல்ல ஒரு மனிதர், நான் சொன்னது அப்படியே கேட்பாரு, ஊழியத்துக்கு மிகவும் தகுதியான மனுஷன். The story is very long. அந்த கதை மிகவும் பெருசு. But what happened, you know that? என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? That chief pastor wanted to have a very good qualification of the pastor to lead the churches, thousands of churches. அந்த தலைமை பாஸ்டர் எல்லா போதகர்களையும் பார்த்து அவர்களை எல்லாம் கண்காணிக்கிறவர். கண்காணிக்கிறதுக்கு சொல்லுங்காமே ஒரு நல்ல தலைமை, தனக்கு பிறகு ஒரு நல்ல தலைமையான பாஸ்டர் தேவைப்பட்டுச்சு. சொல்லுங்காமே அதுக்கு தான் இவர் கொண்டாரு. Now the second in Chennai, thousands of churches in Tamil Nadu, all over the India, even in the world. Now he is the leader in the Chennai. இன்னைக்கு சென்னையில் அவர் ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறார், தலைவரா இருக்கிறார், சபைகளுக்கு தலைவரா இருக்கிறார். சென்னையிலிருந்து செயல்படுகிற உலகம் முழுவதும் கிளை சபைகள் இருக்கிறது. But please listen, that man would not know that one day I will be the person to oversee of the thousands of churches. அவருக்கு தெரியாது, முதல்ல அந்த நாளில் அவருக்கு தெரியாது, ஒரு நாளைக்கு நான் சென்னையில உட்கார்ந்து எல்லா சபைகளையும் கண்காணிப்பேன், எல்லா சபைகளுக்கும் ஓவர்சீரா இருப்பேன்னு அவருக்கு தெரியாது. Now he is a chief pastor to encourage all the churches, to plant the churches around the world. He is doing the ministry. இன்னைக்கு அவர் தலைமை போதகராக இருந்து எல்லா இடத்திலும் சபைகளை நிறுவி சபைகளுக்கு ஒரு நல்ல ஆலோசகராக தலைவராக இருந்து செயல்படுகிறார். He is doing with the same heart when he started the ministry. அவர் எப்படி ஊழியத்தை ஆரம்பித்தாரோ அதே இதயத்தோடு அப்பொழுது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்பொழுது இருந்து I செயல்படுகிறார். want to give you another example. Now he is Mr. Tasaya, Pastor Tasaya, who is the leader of all over the Kripasanam churches. நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கிருபாசனத்தை ஸ்தாபித்த கிருபாசனத்தில் இருக்கிறதான தாசையா என்கிற பாஸ்டர் இப்படி இருந்தார். The founder was Yesudasan. He was a sannyasi. He started a lot of churches in Tamil Nadu and other states also. அந்த கிருபாசன சபையின் ஸ்தாபகராக இயேசுதாசன் என்று சொல்லி ஒரு போதகர் இருந்தார், சன்னியாசி. அவர் உலகம் முழுவதும் கிருபாசனத்தை ஸ்தாபித்தார். But the Tasaya was a servant to that pastor. ஆனால் தாசையா என்ற பாஸ்டர் அந்த இயேசுதாசன் அவருக்கு ஒரு சர்வெண்டாக இருந்தார், வேலைக்காரனாக இருந்தார். Tasaya want to serve to Yesudasan, the pastor, the Kripasan leader. தாசையா பாஸ்டர் அவர் பெரிய பாஸ்டர் அந்த தலைவருக்கு தன்னை முழுசு ஒப்பு கொடுத்து அவர் வேலைக்காரனாக இருந்தார். The same person is from the Bible. The Joshua was the servant to the Moses the prophet, one who called by God. வேதத்தில் எழுதியிருக்கிறபடியே மோசேக்கு தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட மோசேக்கு யோசுவா எப்படி பணிவிடைக்காரனா இருந்தாரோ அதே போல அந்த தாசையா பாஸ்டர் இருந்தார். The same with Elisha served to the prophet Elisha. எலியாவுக்கு பணிவிடை செய்ய எலிசா எப்படி இருந்தாரோ அதே. The service, it is considered by God. It's the first step of the ministry, or the prosper. It's the first thing. பணிவிடைக்கார இருதயம், வேலை செய்கிற இருதயம், அந்த இருதயம் முதலாவது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒன்று. Tasaya didn't know that one day I will become an overseer of all of the Kripasan churches. தாசையாவுக்கு தெரியாது ஒரு நாள் நான் எல்லா கிருபாசன சபைகளுக்கும் கண்காணியா இருப்பேன் என்று தெரியாது. The man was an unmarried person, the Tasaya. அவர் திருமணம் ஆகாத மனுஷன். He didn't expect anything from that pastor. He wanted to serve to Yesudasan, the sannyasi. இயேசுதாசன் அந்த சன்னியாசிக்கு அவரிடத்தில் எதுவுமே எதிர்பார்க்காதபடி தன்னை முழுசு அர்ப்பணித்து அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். Simply, he delighted to work
to service to the pastor Yesudas. That's all right. That's all. அந்த பாஸ்டருக்கு சும்மா என்ன சொன்னாலும் கீழ்ப்படியா தன்னை முழுசா அர்ப்பணித்து ஒரு பணிவிடைக்காரனாக ஒரு வேலைக்காரனாக அது மட்டுமே அவருடைய வேலை, அது மட்டுமே செய்யலாம். He will pray, he will obey, faithful heart, he will do all these things to the Yesudas. அவர் ஜெபித்தார், காத்திருந்தார், அவருடைய உத்தம இதயத்தோடு உண்மையான இதயத்தோடு அந்த போதகருக்கு கீழ்ப்படிந்தார். Honestly, we can say that he didn't expect the position to become a pastor in that church. அவர் அந்த சபையில பாஸ்டர் ஆவேன்னு கூட அவர் எதிர்பார்க்கல. He started the work of servant to serve. அவர் அந்த தாசையா பாஸ்டர் அந்த மேல பாஸ்டருக்கு சர்வ் பண்றத மட்டும் பணிவிடை செய்யறத மட்டும் தெரிஞ்சிருந்தார். In the age of 98, I think, the Yesudas, when he realized his time of death, 98 வயசுன்னு நினைக்கிறேன் அவருடைய வயதுல அவர் தன்னுடைய மரணத்தை உணர்ந்தார் இயேசுதாசன். he prayed to God, Lord God, to whom I surrendered all of these ministries, to whom to appoint as a leader to maintain all the churches. தனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது என்று சொல்லி அவர் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் இதெல்லாம் யாரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு போக வேண்டும்? To whom to appoint to lead or maintain all these churches. Lord God, reveal me who is the capable person to take care of these churches. இந்த எல்லா சபைகளை யாரிடத்திலே நான் ஒப்பு கொடுத்து விட்டு போக வேண்டும், அதற்கு தகுதியானவர்கள் யார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபித்தார். God said, ஆண்டவர் சொன்னார், your servant Dasi, உன்னுடைய பணிவிடைக்காரன், உன்னுடைய வேலைக்காரன் தாசையா, he will lead the church further. அவர் தொடர்ந்து இந்த சபைகளை கண்காணிப்பார். Because he was tested all these long years through the money among the girls. All of the tests have been tested by Pastor Yesudas. ஏனென்றால் எல்லா சோதனையிலையும் அவர் பெரிய பாஸ்டரால இந்த தாசையா இயேசுதாசன் அவரால் சோதிக்கப்பட்டார். பெண்கள் விஷயத்துல, பண விஷயத்துல, அவருடைய குணாதிசயத்துல, எல்லா விஷயத்திலையும் அவர் சோதித்து அறிந்தார். Finally, he gave all these things to Dasia to take care of the churches. Be faithful to God. He said the last word. கடைசியாக தன்னுடைய எல்லா பொறுப்பையும் இந்த தாசையா பாஸ்டரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீ உண்மையாயிரு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார். His death was very wonderful death before the church. அந்த சபைக்கு முன்பாக அவருடைய மரணம் மிகவும் அருமையான மரணம். One day he preached among the church. ஒரு நாள் அவர் சபை நடுவில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். And then the special preacher called by him to preach on that day. அன்றைக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு போதகரை பிரசங்கம் பண்ணுவதற்காக அன்றைக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார் அவர். The special preacher preached in the church. அந்த விசேஷித்த அந்த போதகர் அந்த சபையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். Before he closed the sermon, the Yesudasan said, please stop the sermon. அவர் பிரசங்கத்தை முடிப்பதற்கு முன்பாகவே இயேசுதாசன் சொன்னார், தயவு செய்து பிரசங்கத்தை நிறுத்துங்கள். And now it's a time to finish. We are going to give the blessings to the church. இப்பொழுது நாம் ஆசீர்வாதத்தை ஜெபித்து சபைக்கு ஆசீர்வாதத்தை சொல்ல போறோம். Please stop your sermon for behalf of me. எனக்காக தயவு செய்து அந்த பிரசங்கத்தை நிறுத்துங்கள். The time has come. வேலை வந்தது. Then he prayed and blessed the people of the church. அப்பொழுது அவர் அந்த நேரத்துல ஜெபம் பண்ணி மக்களை ஆசீர்வதித்தார். Then he go and sat in his seat. அவருடைய சீட்ல போய் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து போய் உட்கார்ந்தார். On the second, he died on that spot in the chair. அந்த சேர்லயே அந்த செகண்ட்ல அவர் மரித்து போனார். How many of you understand this? A glorious death. இது ஒரு மகிமையான ஆச்சரியமான ஒரு இடம். Lot of deaths. The servants of God is taken by God to home. அநேக பரிசுத்தவான்கள் மரணமடைந்து பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். What we are going to see, the first point, the Philip was appointed by apostles to serve, to encourage of the needs of the people, one who was gathered together in the church, Jerusalem. நாம் என்ன கவனிக்கிறோம் இந்த வேதாகமத்திலே நாம் இன்றைக்கு கவனிக்கிற வார்த்தை, எருசலேம் சபையில அநேக மக்கள் கூடியிருந்த நேரத்துல அவர்களுக்கு பணிவிடை செய்ய பிலிப்பு அப்போஸ்தலர்களால் தெரிந்து நியமிக்கப்பட்டிருந்தார். I want to emphasize that. Don't think it's the least thing to serve. Suppose the elders may be in your home. நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறேன், ஒரு சர்வ் பண்றது, பணிவிடை பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண காரியமாக நினைக்காதீங்க. உங்களுடைய வீட்டுல வயசானவங்க இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது செய்யறது கூட அற்பமான காரியம் இல்ல, சாதாரண காரியம் இல்ல. Your father, your mother, your grandma, your grandpa, so many disabled people may be in your home. உங்களுடைய அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா யாரோ ஒரு முடியாதவங்க உங்க வீட்டுல இருக்கலாம். But willingly you should go and serve to them. ஆனா விருப்பத்தோட அவரிடத்துல போய் அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். Listen to the book of Samuel. I'm going to finish. நான் முடிக்க போறேன். சாமுவேலுடைய புத்தகத்திலே நான் கவனிக்கும் போது, you know all these things. The young child Samuel was surrendered to under the control of Eli, 98 years old, the grandpa. 92 வயதான அந்த ஏலி இடத்துல இந்த சாமுவேலின் பிள்ளையானார் வளர்ந்து தன்னையே ஒப்பு கொடுத்து அங்கு வளர்க்கப்பட்டான். He was a very small kid. அவன் மிகவும் சின்ன குழந்தை. He was surrendered
to the under the control of Eli to serve God in the temple of God in the early time. அந்த ஆரம்ப நேரத்திலே அந்த சபையிலே ஆரம்பகால சபையிலே அவர் தன்னை முழுசா அர்ப்பணித்து ஏலியுடைய சமூகத்துல வளர்க்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல பணிவிடை செய்கிற ஒரு சின்ன குழந்தையா இருந்தார். சின்ன குழந்தை தான் சொன்னமா சொல்லுவாமே, சின்ன குழந்தை, சின்ன பிள்ளை. பால் குடிச்ச உடனே கொண்டு வந்து அம்மா விட்டுட்டான். பால் மறந்ததோட கொண்டு வந்து ஏலிட்டு விட்டுட்டான். 98 வயசு ஒரு கிழவன். ஆகும் 98 வயசு யோசிச்சு பாருங்களேன். அதனாலதான் ஆசனத்துல உட்கார்ந்து இருந்தான் சொல்லுவாமே, ஆசனத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஏலியுடைய சொந்த பிள்ளைகள் பாவிகளாக இருந்தார்கள், உபச்சாரக்காரராக இருந்தார்கள். கரியை கொடுக்குறாங்க, டே பணி செலுத்தின பிறகு தரானே இல்ல, நாங்க முக்கூறு ஈட்டி மாதிரி இருக்கு, 3 கூறு உள்ள ஆயுதம். என்ன சொல்றது, 3 கூறு இருக்கிறது பேரு சூழ் ஆயுதமா, 3 கூறு. அதை வச்சு பைபிள் சொல்றது 3 கூறு உள்ள ஆயுதம் கொண்டு வந்து பானையில குத்துறான். குத்தி எது வருதோ அது எனக்கு அவிச்சு கொடுக்குறான். பலி செலுத்தி கொடுக்குறோம், அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்க ரோஸ்ட் பண்ணி தான் சாப்பிடுவோம். நீ அவிச்சு கொடுக்குறீங்க வேணாம், நாங்க ரோஸ்ட் பண்ணி தான் சாப்பிடுவோம். சொல்லுங்க ஆமென். சபையில கூட்டக்கூடிய ஸ்திரீகளோடு விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார் ஏலியுடைய பிள்ளைகள், ஆசாரியர்கள். நான் வேதம் சொல்கிறது, அந்த தேவனுடைய ஆலயத்தில் ஒரு சின்ன பிள்ளை. நான் எப்பொழுது whenever I read the Bible, the book of Samuel, sometime I will cry. நான் எப்பொழுதெல்லாம் சாமுவேல் புத்தகத்தை படிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் சில வேளையில அழுது விடுவேன். I will move by that incidents which was happened in the book of Samuel. சாமுவேல் எழுதப்பட்ட இந்த காரியங்களை குறித்து என் இதயத்தை அப்படியே அது அசைக்கும். There was a small kid is moving here and there to open the window and close the window. That was the responsibility of the Samuel, small kid. ஒரு சின்ன குழந்தையாக சாமுவேல் கதவை அடைப்பதற்கும் ஜன்னலை திறப்பதற்கும் மூடுவதற்கும் அங்கிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். In the midnight he was sleeping in his own bed. The small kid, please understand that. ஒரு சின்ன குழந்தையாக அவருடைய தனியே ஒரு பெட்ல அவன் தூங்கி கொண்டிருக்கான். நீங்க அதை நினைத்து பாருங்க, நைட்ல மிட்நைட்ல தூங்கிட்டு இருக்கான். In the midst of the midnight, God called the name by Samuel the first time. அந்த நடு இரவு தூக்கத்துல முதல் முறையாக ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுறார். He ran to the bed of Eli. Sir, you have called me. Here I am, the Bible says. தன்னுடைய பெட்ல இருந்து எந்திரிச்சு ஏறி படுத்திருந்த இடத்துக்கு போய் ஓடினான்னு வாசிக்கிறோம். வேதத்துல வாசிக்கிறோம், ஓடி நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். Amen. The Eli said, no my son, go in your bed, take rest. ஏலி சொல்லுறான், இல்ல மகனே நீ போய் உன் பெட்ல படுத்துக்க. As usually God came, and a second time God called Samuel. இரண்டாவது முறையாக முதல்ல கூப்பிட்ட மாதிரியே வந்து ஆண்டவர் இரண்டாவது முறையாக சாமுவேல் கூப்பிடுறார். The Samuel ran to the bed of Eli. Sir, you have called me, here I am. இரண்டாவது அவன் ஓடுறான், ஓடி போய் ஏலி இடத்துல கேக்குறான், நான் கூப்பிட்டீரா, என்ன கூப்பிட்டீரா, அதோ நான் இருக்கிறேன். Nay, my son, I didn't call you. Go to your bed and take rest. நான் கூப்பிடல, நீ உன்னுடைய படுக்கையில போய் மறுபடியும் படுத்துக்கொள். The Bible says the third time, as usually, the Lord came and stood and called Samuel. மூணாவது வழக்கம் போல நான் ஆண்டவர் முதல்ல 2 முறை கூப்பிட்ட மாதிரியே வந்து சாமுவேல் கூப்பிடுறாரு. How many of you? Simple child. Just like often in the church, under the control of Eli, the high priest, 98 years old, more than 98 years old. God called Samuel with a mild voice the third time. As usually, he came and stood and called the Samuel. அப்பமான ஒரு குழந்தை இடத்துல ஆண்டவர் வந்து பேசுறாரு. 98 வயது மதிக்கத்தக்க ஒரு நல்ல கிழவனான பூரண வயதுள்ள ஏறி இருக்கும்போது ஆண்டவர் அங்க பேசாம ஒரு சின்ன குழந்தை, சாதாரண குழந்தை, கைவிடப்பட்ட குழந்தை, தாய் தகப்பனால கொண்டு வந்து விடப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தை இடத்துல கர்த்தர் பேசுறாரு. The third time he came and he ran to the bed of Eli. Sir, he called me, here I am. மூன்றாவது முறையும் தன்னுடைய பெட்டிலிருந்து எந்திரித்து ஓடுகிறான். படுக்கையிலிருந்து எழுப்பி போய் என்ன கூப்பிட்டீரா அப்படின்னு. On that time, the Eli, the high priest, realized God called Samuel. அந்த நேரத்துல அந்த பிரதான ஆசாரியனாகிய ஏலி உணர்ந்தான், கர்த்தர் தான் அழைக்கிறார், பிள்ளை கூப்பிடுறது கர்த்தர். The Lord God rejected me and also to my family. He rejected because of the sin of my sons. God rejected my whole family. கர்த்தர் என்னையும் எங்களுடைய பிள்ளைகளை தள்ளி போட்டார். பிள்ளைகளுடைய பாவத்தினாலே நாங்கள் தள்ளப்பட்டோம் என்பதை அவன் உணர்ந்தான். He said to Samuel, if you hear the voice again, you tell to the Lord, Lord God, I am your servant. Tell me, I will listen. அவர் சாமுவேலிடத்துல சொன்னார், இனிமேல் கர்த்தர் உன்னை கூப்பிட்டால் நான் கர்த்தராகிய ஆண்டவரே இதோ அடியேன், என்னிடத்துல பேசும் என்று சொல்லி சொன்னார். Any other time, if you hear the voice, tell the word, I am your servant. Here I am, O Lord. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை நீ கேட்டா நீ சொல்லு, இதோ அடியேன் நான் இருக்கிறேன் சொல்லு. சத்தமா சொல்லுவாமே. நடு ராத்திரியில 3 தடவை உங்களை தாத்தா கூப்பிட்டா, தூக்கத்தை கெடுத்து முதல் தடவை கூப்பிடுற பேரை சொல்லி 98 வயசு. இங்க இல்லாத பேர் அவங்க வச்சுக்கணும், இங்கேயே இல்லாத பேர் என்ன இருக்கும், ஜேம்ஸ் கூப்பிட வச்சுக்கணும். முதல் தடவை சொல்லுங்க அவன், உனக்கு தான் தூக்கம் வந்தேன் என்ன கூப்பிட்டேன் அப்படி மொத்தர சொல்லணும். போய் என்ன தாத்தா போய் ஆள்லாம் கேட்காது, என்ன வேணா போய் மோடி அப்படி கேட்க போறான், என்ன வேணும்
முதல் தடவை சரி, ரெண்டாவது தடவை ஏதோ வைத்த வழியோ தண்ணி தாக இருக்கலாம், ஏதோ பிரச்சனை இருக்கலாம், ஊரா ஊறிக்கிட்டு இருக்கலாம், அல்லது கம்பு எடுத்து விடுறாங்க, லைட்டு போட்டு விடலாம்னு சொல்லலாம், கையை பிடிச்சு கொஞ்சம் இவரையும் கூட்டிட்டு போடலாம்னு சொல்லலாம், 1000 பிரச்சனை அவருக்கு இருக்கும். சொல்லலாமே கூப்பிடலாம். ரெண்டாவது தடவை போய் உதவி செஞ்சு வந்து தூங்கிட்டோம், நடிச்சான், 3 மணி ஆகுது, பயங்கரமா பரட்ட வந்து 3வது தடவை கூப்பிட்டாருன்னா சொல்லுங்க, ஏமா வீட்டுல வச்சு சிரமப்படுற முதியோரத்துல விட நல்லவனாதா? ஒருதான் வயசாயிடுச்சுன்னா முதியோர்கள் பார்த்து தள்ளி விட்டா என்ன, பணத்தை கட்டிட்டு போமே, நம்மள தூங்க விடாத பாத்தியா நீ? நமக்கு கரெக்டா தெரியும், அவர் தூங்க விடாத பாத்தியா? நெய் 3 தடவை கூப்பிட்டு இருக்காரு நைட்டு நிச்சயம். கேக்குதா? சொல்லுங்க. It's a Christian character. சொல்லுங்க. Sometimes we may be tested by in our home. இதுதான் கிறிஸ்தவ குணாதிசயம். ஒரு சில நேரங்களிலே நாம் வீட்டில் உள்ளவர்களால் சோதிக்கப்படும். The 3 times the Bible learns, we want to learn from the Holy Scriptures. The young kid Samuel ran to the bed of Eli. நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. சின்ன குழந்தையாகிய சாமுவேல் ஓடுகிறான் சாமுவேலை நோக்கி. Sir, you have called me, here I am. என்னை கூப்பிட்டீரா? இதோ நான் இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. The Bible says he became a great prophet to whole Israel. முழு இஸ்ரவேலுக்கும் நல்ல ஒரு தீர்க்கதரிசியாகிய அந்த சாமுவேல் மாறினான். He became a great prophet, the first prophet of the Israel. இஸ்ரவேலுக்கு முதல் தீர்க்கதரிசியாக பெரிய தீர்க்கதரிசியாக இந்த சாமுவேல் வரவழைக்கப்பட்டார். The Bible says when he entered the village, all the people of the village trembled before the Samuel. வேதம் சொல்கிறது ஒரு கிராமத்திலே சாமுவேல் போகும்போது அந்த கிராமத்தார் எல்லாரும் பயந்தார்கள் சாமுவேல் வந்தவுடன். Whatever he asked to God, God listens and give the answer on that time. எந்த நேரமெல்லாம் கர்த்தரிடத்திலே சாமுவேல் கேட்டாரோ அந்த நேரமே சாமுவேலுக்கு ஆண்டவர் பதிலளித்தார். சொல்லுங்க. சாமுவேலுக்கு ஒரு வார்த்தை கூட கீழே சொன்ன உடனே நடக்கும், ஜனங்க நடுங்குவாங்க. ஒரு ஊருக்குள்ள போனா சமாதானத்தோட வந்தீங்களான்னு கேட்பாங்க. கோதுமை அறுக்கிற நாள்ல பார்த்து மழையை கட்டுறது, கோதுமை அறுத்து வீட்டுக்கு கொண்டு வரணும். நீங்க பாவம் செய்தீர்கள், தேவனை தள்ளிட்டு எங்களுக்கு ராஜா வரணும், ராஜா வேணும்னு கேட்டதுனால நீ பாவம் செய்த. தேவன் உனக்கு ராஜாவா இருக்கிறார், அவர் வேண்டாம், கண்டுதான் எனக்கு ராஜா வேணும் நீ சொல்லல, நீ பாவம் செய்த. கோதுமை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, சகதியாக மாறி சொல்லுகிறோம். பெரும் மழையை கட்டளையிட்டு சகதியாக மாத்துறான் ஆண்டவர். 1 வருஷம் உள்ள விவசாயத்தை எங்களுக்கு கடவுள் ராஜாவா இருக்க வேண்டாம், கண்ணு முன்னாடி எனக்கு ராஜா வேணும். நீ அழுதில, அது தேவனுக்கு முன்னாடி பாவமா இருக்கு, நான் இப்ப ஜெபம் பண்ணுவேன். இப்ப ஆண்டவர் மழையை கட்டளையிடுவார், அறுத்து கோதுமை வீட்டுக்கு போகாது, சகதியும் புழுதியுமா மாறி வீட்டுக்கு போகாது. அப்படியும் செய்தார் கிடையாது. சொல்லுங்க. சாமுவேலுடைய ஒரு வார்த்தை கூட கீழே விடவில்லை. சொல்லுங்க. Please listen. Start service with a faithful heart, your home. God delights that. உண்மையுள்ள இதயத்தோடு உங்களுடைய வீட்டிலே நீங்க பணிவிடை செய்தால் கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். The Bible says that Philip started the service to all the church believers. God delights that. வேதம் சொல்கிறது பிலிப்பு எல்லா சபையில் இருக்கிற மக்களுக்கும் தன்னுடைய பணிவிடை ஆரம்பித்தான், ஆண்டவர் அதில் பிரியப்பட்டார். With obedience and faithful heart to serve all the Christians who were assembled in the first century church Jerusalem. உண்மையுள்ள இதயத்தோடு உத்தம இதயத்தோடு கீழ்ப்படிதலோடு அந்த முதல் நூற்றாண்டில் இருந்த எருசலேம் சபைக்கு தன்னால் உண்டான எல்லா உதவிகளையும் செய்தான். கர்த்தர் அதில் பிரியப்பட்டு அவரை ஆசீர்வதித்தார். Then he was lifted by the Holy Spirit, the great evangelist who will do great wonders and miracles among the heathen people all around the Samaria. அதற்கு பின்பாக சமாரியா நாட்டிலும் இன்னும் பல இடங்களிலும் ஆண்டவர் பிலிப்புவை வல்லமையாய் பயன்படுத்தி அவன் மூலமாக அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்து சபைக்கு பெரிய மகிமையான ஒரு அப்போஸ்தலனாக ஒரு இவாஞ்சலிஸ்டாக சுவிசேஷகனாக மாற்றினார். Please start with the service in the faithful heart. தயவு செய்து உங்களுடைய உண்மையான இதயத்தோடு தாழ்மையான இதயத்தோடு உங்களுடைய பணிவிடை ஆரம்பியுங்கள். If you want to go in high places, start in the lowest place. மேலான இடத்துக்கு போக நீங்க விரும்பினா கீழான இடத்திலே அப்படி சர்வ் பண்ண உங்களை ஒப்புக்கொடுங்க. If you want to go to reach the 100,000, please start in the place of 0. நூற்றுக்கணக்கான மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் பயன்பட விரும்பினால் 0 இருந்து ஆரம்பியுங்கள். ஜெபமனுமா எழுந்திருந்து சோதராண்டவரே glory. உன் தலையை உயர்த்துவது லேசான காரியம். இயேசுவின் தேவைகளை கொடுப்பது லேசான காரியம். அற்பமான ரூத்தை தாவீதுடைய வம்சத்தில் இணைக்கிறது லேசான காரியம். அற்பமான நாடுகளுக்கு ராஜாத்தியாய் மாற்றுகிறது அவருக்கு லேசான காரியம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. glory to God. அதிசீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான உபத்திரம் கர்த்தருடைய நாமத்தில் துதித்து பாடுவோம். கர்த்தருடைய ஆவியானவரே,
Glory to God. Amen. So that Jesus Christ himself committed to serve people. Jesus said, I came to serve to the world. I came to serve to the world. Because of this reason, the God the Father lifted him above all. Above all, Jesus was lifted by the Father. The names, above all names, all the knee must bow. All the tongues must confess that Jesus Christ is the Lord. Amen. தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். சேவை செய்யும்படியாய் நான் வந்தேன் என்று சொன்னார். ஊழியத்தை வாங்க ஊழியத்தை செய்யவே வந்தேன் என்று சொன்னார். பிதாவாகி தேவனால் உயர்த்தப்பட்டார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமத்துக்கு முழங்கால் முடங்கும். எல்லா நாமத்துக்கும்
இயேசு என்கிற நாமத்துக்கு எல்லா முழங்காலும் முடங்கணும். எல்லா நாமத்துக்கும் இயேசுவே நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கொடுக்கப்பட்டது. நியாயம் தீர்க்கிற அதிகாரம் முழுவதும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பாதங்களை கழுவும்படி தம்முடைய சீடரத்திலே குடிந்தார். சோதராண்டவரே கரங்களுக்கு நன்றியோடு ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம். சின்ன வேலையில் சொல்லி தள்ள வேண்டாம், சின்ன வேலையில் சொல்ல வேண்டாம். கர்த்தருக்காக செய்கிற காரியம் நன்றி ஆண்டவரே. ஊழியர்கள சின்ன காரியம் சின்ன காரியம் சின்ன காரியம் இல்லை. கர்த்தர் அந்த இடத்துல தொடங்க எல்லாரும் கரங்களை வைத்துவோமா நன்றியோடு. பிறருக்காக ஜெபிக்கிறது, பிறரை வீட்டை தேடி போகிறது, ஏன் வரல பிரதர் ஒரு போன் பண்ணி கேட்கிறது, உங்களுக்கு வியாதியா பிரதர் நான் வந்து ஜெபிக்கவான்னு கேட்கிறது சின்ன காரியம் இல்லை. கர்த்தர் அங்க இருந்தா தொடங்குற கரங்களை வைத்துவோமா நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அங்கேதான் கிரியை செய்கிறோம். ஆமே. நான் வியாதியா இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள், பசியா இருந்தேன் போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள், நான் அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், காவலில் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று சொல்லுவார். All of these things are merely small and least and lost. ஆனால் கர்த்தரை பிரியப்படுகிறது. நன்றி செலுத்தி ஜெபம் அபிதாவை நன்றி செலுத்துகிறோம். உமக்காக நாங்கள் ஊழியம் செய்ய ஆண்டவரே தாழ்மையோடு செய்ய கர்த்தாவே மனப்பூர்வமாய் செய்ய தாழ்மையோடு மனப்பூர்வமாய் ஊழியம் செய்ய செய்கிறோம்.